Hi, I am Dr. Sahana Fatima from Al-Shifa Ayurveda Kadayanallur. நம்ம ஹாஸ்பிட்டலில் பேக் பெயினுக்கு ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்ம 14 days ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம். எப்படி இருந்ததுன்னு சொல்லி அவங்கக்கிட்டே நம்ம கேட்கலாம் வாங்க. நான் திருச்செந்தூர்லேருந்து வரேன். நான் கடந்த 14 நாளாக இங்கே அல்ஷிஃபா ஐஸ் ஹாஸ்பிட்டலில் வந்து பேக் பெயினுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். இங்கிலீஷ் மெடிசினில் பல இதில் போனேன். எல்லோரும் சர்ஜரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் எனக்கு அது விருப்பம் இல்லாமல் நம்ம இங்கே வந்து அது முழுமையாக க்யூர் கிடைக்கும்னு சொல்லி எங்கள் ஊரில் ஒருத்தவங்க சொன்னாங்க. அதன் அடிப்படையில் இங்கே வந்து 14 நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணி 90% ஃபுல்லாக க்யூர் ஆயிடுச்சு. 10% இன்னும் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. எடுத்தோன்னா க்யூர் ஆயிரும் நம்பிக்கை இருக்குது. ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எல்லோரும் அன்பாக இருந்தாங்க. எல்லோரும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. தேங்க்ஸ் டு அல்ஷிஃபா ஹாஸ்பிட்டல். இப்போ அந்த பேஷண்ட்டை பார்த்தீங்கன்னா அவரோட ஒர்க் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்கிற மாதிரியும் ப்ளஸ் அதிகமாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும் தான் இருந்துச்சு. தொடர்ச்சியாக அவர் பண்ணிகிட்டே இருந்ததுனால அவருடைய பேக் போனுடைய ஷேப்பே கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. அதனால அதிகமான வலியோட நிறைய அலோபதி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு. அங்கே வந்து எல்லாருமே சர்ஜரி தான் பண்ணி ஆகணுங்கிறத கன்சல்ட் பண்ணாங்க. ஸோ அவருக்கு சர்ஜரி பண்ணணுங்கிற விருப்பம் இல்லாதனால நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்தார். நம்ம 14 daysலேயே அவருக்கு பஞ்சகர்மாவில் சொல்லியிருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் ப்ளஸ் வித்தகர்மா லீச் ட்ரீட்மெண்ட்ஸ் இன்டர்னல் மெடிசின்ஸ் கொடுத்து பேக் போன் ஸ்ட்ரென்தன் பண்ணுற எக்ஸசைஸ்லாம் பண்ணி அவருக்கு கம்ப்ளீட்டாக வலியை நம்ம கம்மி பண்ணிட்டோம். இதே மாதிரி யாருக்கெல்லாம் முதுகு தண்டுவடத்தில் பிரச்சனை இருக்கோ இல்லை டிஸ்க் பிரச்சனையோ இல்லை நீ பெயினோ இதுக்கு வந்து சர்ஜரி தான் பண்ணியே ஆகணும், அது தவிர்த்து எதுவும் வலி இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக அல்ஷிஃபா ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலுக்கு விசிட் பண்ணுங்க. கீழே இருக்க நம்பரை கால் பண்ணி அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க.